வெல்கம் டு தீபாஸ் ஹப். இன்றைக்கி நம்ம பட்டர் பீன்ஸை வச்சு எப்படி குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே என்னோடய சேனலில் பட்டர் பீன்ஸ் பொரியல் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதும் 6 பூண்டு, ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேவையான மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு கையளவுக்கு தேங்காய், அரை தக்காளி, இதை மட்டும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து வெங்காயத்துக்கூடையே வதக்கி விடுங்க. தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க, அப்போ தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். இதுக்கப்புறம் பட்டர் பீன்ஸை கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. இதுக்கப்புறம் நம்ம மசால் பொடி சேர்க்கலாம். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி தனித்தனியாக தூள் சேர்க்குறேன். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா அந்த பயரோட கிளறி விடணும். பொடியெல்லாம் நல்லா எண்ணெயோடு மிக்ஸ் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு, அதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வந்ததும் சிம்மில் வச்சு 10 நிமிஷம் அதை வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் பட்டர் பீன்ஸ் நல்லா வெந்து சாஃப்டாக வரும். அவ்வளோதான், பட்டர் பீன்ஸ் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.